காக்கும் தெய்வம் கண்ணன். குருஷேத்திர போரில் நிகழ்ந்த 2 சம்பவங்களில் எவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணன் பாண்டவர்களையும் பாண்டவ சேனையையும் காப்பாற்றினான் என்பதை பற்றி இன்று காணலாம். குருஷேத்திர போரில் 10வது நாள் மிக மும்முரமாக தீவிரமாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது கௌரவர்கள் பக்கம் இருந்து நாராயண அஸ்திரம் தொடுத்து பாண்டவர்களை தாக்க வருகின்றது. அந்த நாராயண அஸ்திரத்தை நமஸ்காரம் செய்துவிட்டால், அதற்கு பணிவு தெரிவித்து வணங்கிவிட்டால் அது எதிரிகளை எதுவும் செய்யாது என்பதை அறிந்து கொண்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எல்லோரையும் தரையோடு தரையாக நெடுஞ்சான் கிடையாக படுத்து நமஸ்காரம் செய்ய சொல்லுகின்றார். பாண்டவர் சேனைகள் அனைவரும் நமஸ்காரம் செய்கின்றார்கள். பாண்டவர்களிலேயே 4 பேர் கிருஷ்ணன் கூறியதை கேட்டு நடக்கின்றார்கள். ஆனால் பீமனுக்கு அதை எப்படி ஒரு அஸ்திரத்திற்கு போய் நாம் தலை வணங்குவது என்ற ஒரு பிடிவாதம் இருந்தது. அப்பொழுது அர்ஜுனனும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் அவனை அழுத்தி பூமியோடு விழுந்து நமஸ்கரிக்கும்படியான ஒரு நிலைக்கு தள்ளுகின்றார்கள். வலுக்கட்டாயமாக பீமன் நமஸ்காரம் செய்கின்றான். அந்த நாராயணனுடைய அஸ்திரமானது தன்னை மகிமையை அறிந்து பணிவோடு வணங்கினாலும் சரி, அல்லது வலுக்கட்டாயமாக பீமனை போன்று அடுத்தவர்கள் தூண்டியதன் பேரில் அரைமனதோடு வணங்கினாலும் சரி, அவர்களை எல்லாம் காப்பாற்றியக்கூடிய ஒரு வல்லமை இருந்த அஸ்திரமாகும். அந்த நிகழ்ச்சியிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய காக்கும் பண்பை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அடுத்து ஒரே தீர்மானமாக துரியோதனன் சொல்லுகின்றான், அர்ஜுனனை வீழ்த்திவிட்டால் பாண்டவர்கள் பக்கம் யாரும் எதிர்த்து போராட மாட்டார்கள், அவர்கள் அப்படியே அடங்கி விடுவார்கள். கர்ணன் தன்னை ஏளனப்படுத்திய நிகழ்ச்சியை மனதில் வைத்து கொண்டு, இன்று எப்படியாவது போர் தளபதியாக நான் செல்லுகின்றேன் அல்லவா, அதனால் அர்ஜுனனை வீழ்த்தி விடுவேன் என்று சபதம் செய்துவிட்டு கிளம்புகின்றான். அவனுக்கு தேரோட்டியாக சல்லியன் வருகின்றான். அவன் சொல்லுகின்றான், நீ இந்த நாகாஸ்திரத்தை ஒரே ஒரு முறைதான் பிரயோகம் பண்ணுவேன், பாண்டவர்களில் அர்ஜுனன் மீது மட்டும்தான் இந்த அஸ்திரத்தை வைத்து தாக்குதல் நிகழ்த்துவேன் என்று உறுதி சொல்லி இருக்கின்றார். அதனாலே அவனுடைய மார்பை நோக்கி குறிவைத்து அடி. ஒருவேளை அது முன்பின்னாக போனாலும் அர்ஜுனனை தாக்குவது உறுதி என்று சொல்லுகின்றான். அர்ஜுனனுக்கு எவ்வாறாவது ஒரு வீழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு சல்லியன் சொல்லுகின்றான். அப்போ கர்ணன் பெரிய கர்வத்தோடு, தேரோட்டியாக இருக்கின்றாய், உன் வேலையை மட்டும் நீ கவனித்துக்கொள், எங்கு குறி வைப்பது, எப்படி ஆளை தாக்கி வீழ்த்துவது என்பதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்லி அர்ஜுனனுடைய தொண்டையிலே படும்படியாக கண்டத்துக்கு குறிவைக்கின்றான். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அப்பொழுது தேர் கட்டிலே இருந்தவர் தன்னுடைய கால் விரலால் அழுத்த தேர் சற்று பூமிக்குள் புதையுண்டு அதனுடைய உயரம் குறைகின்றது. அதனால் தொண்டைக்கு வைக்கப்பட்ட அந்த
குறியானது அர்ஜுனனுடைய கிரீடத்தை அடித்து கொண்டு போய்விடுகின்றது. அதை கொண்டுதான் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போய்விட்டது என்ற ஒரு பழமொழியும் வழக்கத்தில் இருந்து வருகின்றது. அப்படி இந்த 2 சம்பவங்களில் மட்டுமல்ல, பாண்டவர்கள் பிறந்தது முதற்கொண்டு அவர்கள் இறுதி யாத்திரை கிளம்பும் வரை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்களோடு எப்பொழுதும் நீக்கமற உற்ற துணையாக உடன் இருந்து காப்பாற்றி கொண்டே வந்திருக்கின்றார். காக்கும் தெய்வமாக அவர்களுக்கு காட்சி தந்தார். இந்த 2 சம்பவங்களும் குறிப்பாக சொல்லுவது, விரும்பியோ விரும்பாமலோ அந்த நாராயண அஸ்திரம் நாராயணனே என்பதை அறிந்து நாராயணனுக்கு செய்யும் மரியாதை செய்தால் நம்மை நாராயணன் காப்பாற்றுவார் என்ற கருத்தையும், 2வது சம்பவம் வீண் அகம்பாவம் கூடாது, கர்வம் கூடாது. சல்லியன் கூறினாலும் அவன் சொன்னதை கேட்டிருந்தால் ஒருவேளை அர்ஜுனனுக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கலாம், தொடர்ந்து போரை நல்ல முறையில் நடத்தி செல்ல முடியாமல் போயிருக்கலாம். எதுவும் எப்படி மாறி அமையக்கூடிய அந்த இக்கட்டான குருஷேத்திர போர்க்களம். ஆனால் கண்ணன் திட்டமிட்டபடிதான் அனைத்தும் நடக்கும் என்பது மற்றொரு புறம். அதைத்தான் பகவான் சொல்லுகின்றார், சிந்தை முழுவதையும் அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யா அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். யார் என்னை மட்டுமே சிந்தையிலே வைத்து இடையறாமல் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்கின்றாரோ அவர்களுடைய யோகம் க்ஷேமம் இரண்டையும் நான் கவனித்துக் கொள்கின்றேன் என்று வாக்குறுதி தந்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியை காப்பாற்றிய 2 நிகழ்ச்சிகள் தான் இந்த குருஷேத்திர போர்க்களத்திலே நடைபெற்றவை. நன்றி, வணக்கம்.